கேட்டுக்கிறேன். ஓகே, நேரத்தை கடத்தாமல் ஜருகண்டி இந்த படத்தோட இயக்குனர் திரு பிச்சுமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட டிஓபி திரு ஆர்.டி. ராஜசேகர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்திற்காக நிறைய கயிறு வாங்கின எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் திரு அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துக்கு கல்லா கட்டி எங்களுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டு சாப்பாடு போட்ட திரு நிதின் சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொடுத்த பேமெண்ட்டை பேங்க்ல திருன்றாரு. ஓகே, அடுத்து இந்த படத்துடைய அடுத்த இயக்குனர் திரு, நான் கூப்பிட மாட்டேன் சார், இருக்கீங்கன்னு அட்ரஸ் பண்ணிக்கிறேன். பத்ரி சார் இங்கே தான் இருக்காங்க. அடுத்தபடியாக படத்தினுடைய ஹீரோயின் ரெபா மோனிகா மேடைக்கு வாங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தினுடைய ஒரு தூண் சொல்லலாம், நடிகர் திரு போஸ் வெங்கடண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு விழாநாயகன் சொல்லலாம், கண்டிப்பாக திரு இசையமைப்பாளர் போபோ சசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்பா. இங்கே எல்லாமே எங்கள் அசிஸ்டன்ட்ஸ், எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டாக்டர், உங்களுக்கு நான் கை தட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒன் செகண்ட் ஒரு வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, நான் ஒருத்தரே பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சுடுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இந்த படத்தினுடைய இன்னொரு தூண் மனோஜ் சார் வாங்க சார். சொன்னல தூண் எங்கள் படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த படம் ஜருகண்டி, இந்த படத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான ஒரு படம் தான் இது. இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி இரட்டை அர்த்தங்கள் எதுவும் இல்லாமல், ஒரு கெட்ட விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாமல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணி குழந்தைகளும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஜருகணி. இந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு யார் வந்து இந்த படம் என் கதை தான் அப்படி சொல்லி யாரும் கேஸ் போட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி படத்தை எங்கள் பிச்சுமணி அண்ணனால மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அந்த பிரச்சனை இந்த படத்துக்கு வராதுன்னு நம்பிக்கையோட இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு பிச்சுமணி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆனால் வாங்க, நான் மைக்கில் 4 வார்த்தை பேசலாம். பிச்சுமணி அண்ணன் வாங்க, ஜருகண்டி இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக நான் முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் நிதின் சத்யா சாருக்கும் பத்ரி கஸ்தி சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜருகண்டி, இந்த ஜருகண்டி படம் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த படம் ஏன் ஜருகண்டி டைட்டில் வச்சோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படத்துக்கு ஒரு யூனிக்கான டைட்டில் தேவைப்படுது, ஏதாவது ஒன்று தேவைப்படுது. இந்த கதை பொறுத்தளவு பார்த்தோம்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் வர்ற எல்லா கேரக்டருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எல்லாருமே ஓடுவாங்க. அப்போ ஓட்டம் வேகம்லாம் வச்சா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும், பட் அட்ராக்ஷனாக இருக்காது. அதனால் அதுக்கு கனெக்டடான வார்த்தையாக ஏதாவது ஒன்று பிடிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் ஜருகண்டி கரெக்டாக மாட்டுச்சு. அதை என்னோட டைரக்டர் வெங்கட் பிரபு சாரும் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணார். படத்துக்கும் கரெக்டாக இருக்குதுனால வச்சோம். இப்போ அதுவே பெரிய லேபிளாக மாறிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த படத்தோட என்னோட டிஓபி டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி ஆர்.டி. ராஜசேகர் சார் சொன்னோம். அவர் படத்துக்குள்ளே வந்த பிறகு படமே வேறு கலர் மாறிச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரவீன் கேல் சார் பற்றி சொல்லணும். அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன், வேறு வேலையில் பிஸியாக இருக்கார். அவர் ஃபுல் ஜென்யூனாக இந்த படத்துக்கு முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே டயர்ட் ஆகாமல் எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவு இந்த ப்ராஜெக்ட் உண்மையாக இருந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் போபோ சிசி சொல்லவே வேணாம். இங்கே ட்ரெய்லர் மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டர் ஜெய் சார், அவர் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சி ரசித்து பண்ணார். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி ட்விட்டரில் அடிக்கடி அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அதை ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரெபா மோனிகா ஜான்ங்கிற ஒரு பொண்ணை நாங்கள் டெபியூவாக அறிமுகப்படுத்துகிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டே அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது. வாழ்த்துக்கள் ரெபா. அதுக்கப்புறம் டேனியல் அன்னி போப் சொல்லணும். அவர் பிக் பாஸ்ல இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே வந்த கதையே ஒரு தனி கதை, சம கதை. அது இப்போ பேச வேணாம்.
சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் வந்து மரகத நாணயம்க்கு அடுத்து அவருக்கு இந்த படம் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரோபோ சங்கர் சார் இருக்கார். அவருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லணும். அசோக் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப அந்த ஆக்ஷன் மூடு எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் டைரக்டரு, டிசைனர்ஸ் நிறைய இருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எழில், அரசு சார், அப்புறம் கடைசி வரைக்கும் கூட இருந்து ஒர்க் பண்ண சிவனிஜி, ஸ்கந்தப்பிரியன் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். யார் பேர் விட்டுருந்தா கரெக்டாக ஞாபகமாக தெரில எனக்கு. வந்திருக்கு மனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் வந்து பப்ளிசிட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தோட இந்த ஸ்டேஜ்க்கு, அதாவது ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்ததை நினச்சி கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட்ட முதல் சிரிப்பு இயக்குனர் பிச்சுமணி அவருடைய முகத்தில் தான் பார்த்தேன். ஸோ இந்த சிரிப்பு வந்து கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்கும். அப்போ இன்னும் நிறைய நீங்கள் சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, அடுத்தபடியாக படத்தினுடைய டிஓபி திரு ஆடி ராஜசேகர் சார், ப்ளீஸ் ஓரிரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். நிதின் சத்யா தான் அந்த படத்துக்கான மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. அவர் ஒரு நடிகராக இருந்ததுனால எல்லாரையும் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் ஆகட்டும், அதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர் ஆகட்டும், எல்லார்ட்டையும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இமேஜ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் உங்களுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து சின்ன பயமும் சந்தேகமும் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் நான் என்ன வேணும்னு கேட்டதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவர் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்காரு. அடுத்தது என்ன பண்ணணும், ஈவினிங் முடிஞ்சோன்னா சரி இன்றைக்கி நல்லா நடந்துச்சா, நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை, அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணதுனால வந்து இந்த படம் ரொம்ப கரெக்டாகவும் இந்த தேவையான விஷயத்தை கரெக்டாக கொடுத்ததுனால படமும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ மேலும் மேலும் ஒரு நல்ல படங்களை பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். முதல்ல நல்ல ப்ரொடியூசராக வருவீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் சார் நிதின் சத்யா சார், வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணார் பிச்சுமணி சார். நான் அவரோட மாஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அப்போலேருந்து வந்து ஒவ்வொரு சீன் முடிகிறப்போ நல்லா இருக்கலாம் சார், இந்த சீன் நல்லா இருக்கலாம் சார்னு சொல்லிட்டு அவரோட படம் மாதிரி பிச்சுமணி சார் வந்து வெங்கட் பிரபு சார் படத்துக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ அவரோட படத்தை எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சில சமயத்தை நினச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கதை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் கதை எழுதிட்டு கரெக்டாக வந்து சார் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆனால் சின்ன படம் தான் சார், அது இந்த பட்ஜெட்குள்ளார பண்ண வேண்டிய படமாக இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும், பெரிய பெரிய பட்ஜெட் படம் நம்ம சீக்கிரமாக பண்ணணும் சார், அதுக்கான அது ஒரு பேஸ் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. ஸோ அவரோட அன்பும் அவரோட வந்து ஒர்க் பண்ணுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த கதையை கேட்ட பிறகு வந்து ரொம்ப பாசிட்டிவான சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக வரும்னு நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணேன். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இந்த படங்கள் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஐ மீன் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பொலைட்டான அவருக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல நபராக இருந்தார். அதுதான் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான இமேஜ் கிரியேட் பண்ணிச்சு. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் அன்பாகவும் நடந்துகிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லபடியாக அமைஞ்சிடும். அதுவே ஒரு 50% விஷயம். அதனால் பிச்சுமணி சார் டெஃபினட்டாக வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜெய் சாரை கேட்க வேண்டாம். ஒரு ஜெய் சார் நிதின் சத்யா சார்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அது வந்து அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் வராங்கிறத தாண்டி வந்து ஒரு ஃப்ரெண்டாக 2 பேரும் சேர்ந்து காலைல வந்துட்டு அந்த படம் முடிச்சுட்டு சாயந்தரமாக ஃப்ரெண்டாக அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாரு நிதின் சார். அந்தமாரி அவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமாக வந்து அவர் உருவாக்குனார். ஸோ அதனால் ஜெய் சார் வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அவரும் பிச்சுமணியும் ஒரு நல்ல காம்பினேஷனில் ஒர்க் பண்ண படம் அது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஃபிலிம் வந்து எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியான மோட்டிவேஷன் இருந்தால் படம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த படம் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல அற்புதமான படமாக வந்திருக்கு. ரெபா மோனிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க படத்தில். அது மட்டும் இல்லாத ஒரு ஷோபா எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்களோ முன்னொரு காலத்தில் ஷோபா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள மாதிரி ஒரு 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 பாடி லாங்குவேஜும் அவங்கள மாதிரி ஒரு லுக்கும் நான் வந்து இந்த படத்தில் பார்த்தேன். அவங்க அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அழகா மட்டும் இல்லாத ஒரு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக வந்திருக்காங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் ரபா. ஓகே. அடுத்தது மியூசிக் டைரக்டர் நான் மீட் பண்ணதில்லை. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனால் நான் இப்போ தான் மீட் பண்ணேன். அவரோட இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நான் பிச்சு கிட்ட கேட்பேன். சார் இந்த ட்ராக் பண்ணியிருக்காரு சார்னு காட்டிக்கிட்டே இருப்பார். நல்லா இருக்கே, ஒரு தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபைனலாக வந்து இன்றைக்கி தான் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிது. மியூசிக்காக வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எனர்ஜியான ஒரு மியூசிக்காக கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து மியூசிக் வந்திருக்குன்ட்டு. சாங் ஆகட்டும், ரீரெக்கார்டிங் ஆகட்டும், ரீரெக்கார்டிங் சில போர்ஷன்ஸ் எனக்கு காமிச்சார். ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. நானும் ஃபுல்லாக வந்து பார்க்கல, படத்தை வந்து இன்றைக்கி நைட்டு தான் நாளைக்கு நைட்டு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த மியூசிக்கை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். டேனியை பற்றி சொல்ல வேணும். ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக அப்படியே அவர் கூட ஓடி வந்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு எனர்ஜின்னா செம எனர்ஜி. இவரால் தான் அந்த படம் வந்து இந்த கதையை மூவ் ஆகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் வந்து பிரமாதம் அமைச்சிருக்காரு. இங்கே வந்து நிறைய தூண்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுமாரி 3-4 தூண்கள் இருக்காங்க. இந்த தூண்கள்லாம் படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லாமே இது ஒரு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம். அந்த டீமில் நானும் சேர்ந்துருக்கேன். எனக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து நான் இந்த படங்கள் நல்லா வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படங்களும் வந்து என்னுடைய படமாக என்னுடைய இன்டென்ஸான ஒரு விஷயமா நான் பர்சனலாக கருதி தான் இந்த படத்தை பண்ணுறேன். அந்த வகையில் என்னுடைய பர்சனல் டச்சோடு நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக அமைஞ்சிருக்கு. பத்ரி சார் வந்து உங்களுக்கு சொல்ல வேணும், பின்பாகத்துலேருந்து நீங்கள் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த டீமோட ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கண்டிப்பாக எங்கள் ஆர்டி சார் தான். ஸோ அவர் வாயால் இந்த படம் எனக்கு பிடிச்ச படம் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்கு படம்ல ஒரு கேமராமேன், ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பண்ணி முடிச்சோன்னா பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பார்க்க முன்னாடி அவர் எங்களுக்கு சஜஷன் சொல்வார், இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நல்லா இருக்குது, இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த யங் டீமை வந்து கை கொடுத்து இன்னைக்கு ஒரு மேடை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய நன்றி சார். அடுத்தபடியாக படத்தினுடைய ஸ்டண்ட் திரு டான் அசோக், ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு 3வது மேடை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்கே நகர் காட்டேரிக்கு அப்புறம் ஜர்கண்டி சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நிதின் சத்யா சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பத்ரி சாருக்கும் பெரிய தேங்க்ஸு. இந்த படத்துக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து எனக்கு பலமாக இருந்த பிச்சுமணி சார் டைரக்டர், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹோல் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆக்ஷன் ரொம்ப என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா அழகாக வந்திருக்கு. படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். டான் அசோக் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான் அசோக் சார் அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் நடித்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சி அவர் தான் பண்ணார். அது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அவர்கிட்டும் சரி. ஒரு ஸ்டண்ட்டு ஒரு ஹீரோக்கும் சரி, கூட இருக்க ஆர்டிஸ்ட்க்கும் மற்ற எல்லா கலைஞரும் எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படிலாம் கையாளணும் அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, படத்தின் அடுத்த தூண் ஹீரோயின் ரெபா மோனிகா. வாங்க, இந்த பேரு வாங்க. Hi, வணக்கம். I'm Reba Monica John. அதுதான் என்னோட பேர். Forgive me, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல, so I'll speak in English. First of all, I want to thank Badri sir and Nitin Satya sir for giving me such an amazing opportunity. இது என்னோட debut film, so it's a very, very special film to me. And my experience on set was extremely good because of a supportive director, Pichu sir. Thank you so much. Pichu sir was very, very patient with me. Even though I didn't know the language, he supported me. He was there to make sure all the scenes that I did was done extremely well. Thank you so much, sir. Jay is not here, but I want to say thanks to Jay also for being such a supportive co-star. And you know, everybody else who I had combination scenes with, Danny, everyone. Thank you so much for making my experience so memorable. And music, I'm a big fan of the music. Thank you so much for such an amazing album. My favorite song is Yaradini and O Kanave.
You'll have to listen to the music, it's great. RD sir, I don't have to say anything much about sir. Sir is amazing. As soon as sir came onto the film's color, like our Pichu sir said, the color of the film itself it took the film to another level. So thank you sir for the beautiful framing, for making me look so good on screen. And I want to thank everybody else who was involved in this film. Thank you so much for giving me this opportunity. And this film is very, very special, and everybody who watches it will like the film. So please go and watch the film and support us. Thank you so much. பரவலாக பேச ஒரு விஷயம் எல்லாரும் அடிக்கடி பேசியிருப்போம். வெளி மாநிலங்கள்லேருந்து வர ஹீரோயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ரெபா இந்த பேப்பரில் அப்படியே இதுக்கு அப்படி தான் சொல்லணும், சரியா? ரெபா மோனிகா தான் எழுதிருக்குதுல. ஸோ ரெபாக்கும் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஆல் தி பெஸ்ட் ரெபா. அடுத்தபடியாக படத்தோட நடிகர், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு போஸ் வெங்கட் அவர்களை சில வார்த்தைகள் கொடுக்கும். பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் போன இந்த ஆடியோ ரிலீஸ்லேயே 2 வார்த்தைக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா ஒன்று சீமான் சார் இருந்தார், அவர் முன்னாடி பேசினா தப்பாக இருக்கும். இன்னொரு ஆடியோ ரிலீஸில் கருணா சார் இருந்தார், அவங்களுக்குலாம் நிறையா டைம் வேணுங்கிறதுக்காக 2 வார்த்தையில் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப சந்தோஷம். பயங்கரமாக வயசாகிட்டு இருக்குதுன்றது இந்த மாதிரி இப்போ வர ஆடியோ ரிலீஸில் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இப்படி பார்த்தவங்கலாம் டைரக்டர் ஆகிட்டாங்க, அண்ணன் கூப்பிட்றாங்க. இருக்கவங்க எல்லாருமே என்னோட பிரதர்ஸ், பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க. சந்தோஷம். பர்டிகுலராக நிதின் ப்ரொடியூசர் ஆனது வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு என்னன்னா, என்ன மாதிரி நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்போ தான் அந்த ஆர்டிஸ்ட் கிடைக்கக்கூடிய மரியாதை ரொம்ப அதிகமாக. ஏன்னா அவர் நிறைய எதிர்பார்த்து போயிருப்பார், சில வசதிகளை எதிர்பார்த்து போயிருப்பார். அது எல்லாத்தையும் நிறையா கொடுத்தாரு செட்டில் நிதின் சார். சார் தான் சொல்லுமா தம்பி? இல்லை 2-3 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல, ஏதாவது சொல்லி வச்சுருந்தேன் கொடுக்க மாட்டாப்புல. இந்த படம் ஆர்டி சார் வந்து ஒரு நம்ம பார்த்து வியந்துட்டு இருக்கிற ஒரு கேமராமேன். செட்டில் பேசவே மாட்டார், நான் பேசி பார்த்ததே இல்லை. 2-3 சார் சொல்லி வார்த்தைகள் அவர்கிட்டருந்து வாங்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு. ஒரு இடத்துல சொன்னார், சூப்பர் போஸ் அப்படின்னாரு. எனக்கு அதுவே பயங்கர சர்டிஃபிகேட்டாக இருந்தது. அவர் ஷோபான்னு சொல்லியிருக்காரு, ஹீரோயினை. இதோட பெரிய சர்டிஃபிகேட்டே தேவையில்லை, அவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்காரு. மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் சார் வரல, என் மாப்பிள்ள ரோபோ வரல, ரோபோ சார்பானவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். படத்தினுடைய அடுத்த இங்கே வந்திருக்கும் நடிகர் திரு ஜெயக்குமார் சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நிஜமாலுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். நிதின் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியதால் எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சுருந்தார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பிச்சுமணி டைரக்டர் சார் ரொம்ப அது எனக்கு டைரக்ஷன் வந்து ஒரு ஃபிலிமில் போய் நடிக்கணும், ஒரு டைரக்ட் பண்ண அப்படிலாம் இருக்கணும், அது மாதிரிலாம் நாங்கள் இருந்ததே இல்லை. ஜாலியாக கமெண்ட் அடிச்சுனா இருக்கும், திடீர்னு டைலாக் வாங்க சார் உங்கள் ஷார்ட் தான் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் நல்லா நடிச்சினாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது எப்போனா ராஜசேகர் சார் வந்ததுக்கப்புறம் தான். சொன்ன மாதிரி சார் வந்து செட்டில் பேசி நான் பார்த்ததே இருக்காரான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய நாள் வந்து நான் அவரை பார்த்ததே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருந்து சீக்கிரம் வாங்க பண்ணும் நிறைய வேகமாக பண்ணிக்கிட்டே இருந்தார். வெயிலில் போட்டு ஒரு 2-3 நாள் மார்ச் மாதத்தில் போட்டு எங்களை காய வச்சாங்க. ஸோ அவர் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்த்து. அஃப்கோர்ஸ் ஜெய் இஸ் நாட் யார், ஈ நெவர் பிஹேவ்ட் ஆஸ் எ ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். படம் நல்லா வந்திருக்கு. நான் இன்னும் பார்க்கல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் தியேட்டரில் பார்க்கணும். இதாக சம்பிரதாயமாச்சு போய் தியேட்டரில் பாருங்கன்னு சொல்கிறது அசிங்கமாகவும் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் போபோ ஷாகி அண்ணா ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் வந்து போபோ சசி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நிதின் சாருக்கும் பிச்சுமணி சார் பத்ரி சாருக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க டீமே வந்து அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய மியூசிக் டேரக்டர்லாம் இருக்காங்க. என்ன ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ஜெய் வந்து ஒரு நாள் கால் பண்ணார், இந்த மாதிரி போயிட்டு கதையை கேளுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொன்னார். என்ன ஜெய் கதையை கேட்டு பிடிச்சிருக்கிற நிலைமைக்கெல்லாம் இருக்கேன். நான் 10 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. கேட்டோடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் கதை வந்து அவர் சொல்கிற விதமே ரொம்ப மாசாக இருந்தது. ஆக்சுவலாக கேட்டோடனே பண்ணணுன்ற ஒரு ஐடியா. ஸோ பண்ணோம், ரீரெக்கார்டிங்லாம் எல்லாம் முடிச்சு நல்லபடியாக வந்துடுச்சு. சார் பிச்சு உதறிட்டார் என்ன. ஸோ நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் சாங் வந்து ஹீரோ ஜெய்யே பாடியிருக்காரு. ஜெய் வந்து எனக்கு வந்து கசின் தான் ஆக்சுவலாக. ஸோ அவரை வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். நல்லா வந்திருக்கு சாங்கு. இன்னொரு சாங் வந்து ஒரு மெலடி சாங், யுவன் சங்கர் சார் வந்து பாடியிருக்காரு. நான் ஒரு சின்ன மியூசிக் டேரக்டர் தான், இதுதான் 3வது படம் தமிழில். ஸோ அதெல்லாம் பார்க்காம கேட்டோடனே வந்து பாடினார். அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அவங்க 2 பேருக்கும் தான் சொல்லணும். நான் நிதின் ப்ரோக்கும் பிச்சுமணி சாருக்கும். சார் கேட்டோடனே வந்து பாடினார். ஒரே நாள் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் பாடினார். எந்த கரெக்ஷனுமே இல்லை. கரெக்ஷன் நம்ம என்ன சொல்கிறதுக்கு, அவர் கேட்டோடனே பாட்டு ஒரே ரன்லேயே பாடி முடிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3வது பாட்டு வந்து தேவா சார் பாடியிருக்காரு. அவர் வந்து எனக்கு பெரியப்பா. அவரும் கேட்ட உடனே வந்து பாடினார். அது வந்து அந்த பாட்டு வந்து லிரிக்ஸ் வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜெஸ்ஸின்னு இன்னொரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து உமாதேவி மேடம் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. கங்கையமர் அங்கிள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவான சாங் அது. எந்த வித கரெக்ஷனுமே இல்லை. நல்லபடியாக மியூசிக்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இதே கேள்வி நாங்களே கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த விஷயம் என்னென்னா, ஜெயன் இவங்ககிட்ட நிதின் அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் நாள் கேட்டோம், என்னென்னா மியூசிக் டேரக்டர் யார், யுவன் அண்ணா ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு பிடிச்சலாமா அப்படிலாம் கேட்கும்போது, இல்லைடா நீ ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்சு நிறைய ரீச் ஆன ஒரு மியூசிக் டேரக்டரை விட நம்ம படம் ஒரு புது மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பெரிய அடையாளமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போபோ சசி அண்ணாவோட பேர் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்க பாடல்கள் எல்லாமே கேட்டிருக்கோம். முக்கியமாக நம்ம பசங்க மத்தியில் இந்த பாட்டு நல்லாவே ரீச்சாக இருக்குது. அந்த பாடல்கள் இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க உதவியை நீங்கள் செஞ்சாகணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அடுத்தபடியாக மெயின் தலையை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆசை எனக்கு. ஆக்சுவலாக சினிமாக்களில் வந்து பொதுவாக அந்த மேடை ஏறும் போல எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இந்த மேடை எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஓரமாக நின்று இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனாக வரும்போது நம்ம பேர் சொன்னால் நல்லா இருக்குமே, நம்மளாம் பார்த்து நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு நிறைய நாட்கள் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஆசை எனக்கு இந்த படத்துலையும் இருக்குது. அதான் பெரிய தலை சொன்னது. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ப்ளீஸ் இங்கே வரணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வாங்க. படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் வாங்க. திட்டமாட்டேன் வாங்க, நான் பார்த்துறேன். வாங்க இயக்குனர் வாங்க ஒன்று பிரச்சனை நீங்கள் வாங்க, ஒன்று பிரச்சனை. நிறைய பேர் வந்துட்டான், நம்ம ஏடியா வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சா படம் ரிலீஸ்? வினோத் அண்ணா இருக்காரா? ஐயா வாங்க 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 வாங்க. அதுதான் இப்போ அண்ணனுக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன் இருக்குது பாருங்க. இப்போ கனகா மேடத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஆரம்பிக்க போறேன். ஸோ இவங்களாம் வந்து படத்தினுடைய இயக்கம், அதாவது டைரக்ஷன் டீமோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் வந்திருக்கீங்களா ப்ளீஸ்? ஆமாம் அது நிதின் அண்ணா ப்ளீஸ். ஓகே டன். ஸோ இவங்களை எதுக்கு நான் இங்கே ஏற்றுனதுன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை தான். என்னன்னா இந்த பசங்க வந்து எல்லா சூழ்நிலையும் பார்த்துருவானுங்க. ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், டைரக்ஷன்ஸில் திடீர்னு பிரச்சனைகள் இருக்கும், லொக்கேஷனில் போய் மாட்டும் போது மேனேஜர்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம்னா கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள கண்டிப்பாக இந்த மேடையில் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுடைய எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இவங்கெல்லாம் வந்து வேலையை செய்யாமல் ஒரு உரிமையாக எடுத்து பண்ணுவாங்க. நான் கேட்பேன், ஏப்பா நீ என்னப்பா நீ கண்டினியூட்டி பார்க்குறேன், நேற்று தானே நீ வேறு ஏதோ பேசியிருந்தேன், நேற்று டைலாக் சொல்லி கொடுத்துருந்தேன், கண்டினியூட்டி பார்க்குறேன்னு கேட்டால் வேலை சார், அதெல்லாம் லேபிள்லாம் கொடுக்கல சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், படம் நம்ம படம் சார்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாங்க. ஸோ அதுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், நன்றியும் கூட. ஓகே, அடுத்தபடியாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த டீம்லேயே வந்து இவர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், ஈக்குவல் டு நம்ம டேரக்டர் டீம், டேரக்டர்னே சொல்லலாம். படத்தினுடைய கோ டைரக்டர் திரு அரசனன் வந்து கங்கைமரன் ஐயா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, இன்னைக்கு நம்ம பசங்க என்ன பாஷையில் பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோன்ற வரைக்கும் அப்டேட் ஆன ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எங்குன்னே சொல்லலாம் அவர் இன்னைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். என்ன
பாருங்க கங்கை மரன் சார் முடிச்சுட்டு வெங்கட் பிரபு சார் முடிச்சு இப்போ பிச்சுமணி அண்ணங்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ணாங்க கூட சேர்ந்து அவர் கூட அசோசியேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக நம்ம ராமராஜன் சார், அப்புறம் கனகா மேடம்னா அவர் தான். கனகா மேடம் ஆறு சார் தான் அவர் அவர்கிட்ட. ஸோ கனகா மேடமோட நெருங்கிய நண்பரான திரு அரசையா இந்த படத்தில் பணிபுரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் சினிமாட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே நான் சொன்னேன்ல, ஆர்டி சார் வந்து எப்படின்னா ரிமோட் மாதிரி அவர் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் முடிச்சிடறாரு. அது எப்படின்னு தெரியல, அது மேபி அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். சரி, அவர் கண்ணில் பார்த்தா மட்டும் எல்லா விஷயமும் அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஒரு சின்ன பார் செட்டப் காட்டியிருப்போம் ஓப்பனிங் ஷாட்டில். அதை நான் போய் நடிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னங்க எங்கே போய் எடுத்துருக்கோம், லைட்லாம் இருட்டதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படி சொல்லி நாங்களாம் பேசிட்டே இருந்தோம். அதை மானிட்டரில் பார்த்த உடனே பேச்சே நின்று போச்சு. ஸோ இதுதான் தெரிஞ்சு ஓகே ஒரு கேமராமேனோட கண் இப்படி தான் எல்லா விஷயத்தையும் அழகாக பார்க்கும் அப்படின்ற விஷயத்த வந்து எங்களுக்கு எல்லாம் காட்டினாங்க ஆர்டி சார். அதுக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமுக்கும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமுக்கும் ஒரு பெரிய நன்றிகள். லக்ஷ்மி சொல்லிட்டேன். ஓகே, லக்ஷ்மி அவர் இது மாதிரி லக்ஷ்மி சரி எழில் இவங்க எல்லாருமே வந்து பேரிட்டு எல்லாருடைய வேலையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் இருந்தாலும் இந்த மேடையில் இவங்களை பற்றின ஒர்க் இவங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடையாளத்தை காட்டணும் தான் இந்த விஷயம். ஸோ அவங்களையும் அடையாளப்படுத்திடுங்க. தேங்க்யூ. அண்ட் இறுதியாக சார் வாங்க சார். சார் தமிழ் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க சார் வாங்க சார், நிறைய இன்ட்ரடக்ஷன் தரேன். ஸோ தமிழ் யாராவது டவுட் இருந்தால் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவ்வளோ சூப்பராக பேசுவார். இந்த படத்தை பற்றி பல வார்த்தைகள் கூறுவார். வாங்க சார். குட் ஈவினிங். சாரி, என் தமிழ் கூட கொஞ்சம் வீக் தான். ஐம் சிந்தி, நார்த் இந்தியன் பேசிக்கலி. பட் இந்த ஃபீல்டு வந்து நான் இந்த ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ட்ராமா ஸ்கிட்டெல்லாம் ரொம்ப எனக்கு பழக்கம். அப்போ பிஸ்னஸ் தான் நல்லா விட்டேன். பட் நான் பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டி, எனக்கு வந்து சார் சொல்கிறத பழக்கம் கிடையாது. நான் சார் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஜோவியாக தான் பேசுவேன். ஆர்டி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் சொன்னார், மனோஜ் யூ ஷுட் கம் ஃபார் திஸ் மூவி, ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அண்ட் வி டிட் இட். பிச்சுமணி வந்து எனக்கு 2 o'clock to 4 o'clock நைட் ஃப்ளைஓவர் மேலே ஓட வச்சார். 130 கிலோ. அந்த ஃப்ளைஓவர் நிற்குமா நிற்காத எனக்கு டவுட்டு. ஸோ பட் சமே ஃபன், வி ஹேட் அ கிரேட் டைம். ஜெய் ஆல்சோ வாஸ் நாட் லைக் அ ஹீரோ. எல்லாமே ஒரு we were like friends and we had a good time, and thank you for giving me this opportunity. Thank you so much. Thank you. ஓகே, நன்றி சார். அடுத்தபடியாக படத்தினுடைய ப்ரொடியூசர் நிதின் சத்யா அவர்கள் பேசுவார்கள். அவருக்கு முன்னாடி எங்கள் டீமோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் யுவர் பெர்மிஷன். வாங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். ஓகேவா? அரைக்கில் ஓகேவா? நானும் போயிட்டுமா? பத்திரிகை நண்பர்கள், சேனல்ஸ், வெப்சைட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். முதல் முறையாக ஒரு ப்ரொடியூசர் அவதாரம். இங்கே எல்லாருமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. பட்டு ஃபார்மாலிட்டி இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான ஒரு டைம் இது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, கோர்வையாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. ஏன்னா முதல் முறை ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய சட்ட சிக்கல்கள், காலதாமதங்கள். இந்த டேட் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த டேட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்லேயும் அண்ணன் வீட்லேயும் யோசிக்கிறாங்க, என்னால் நீ கெட்டியா இல்லை உன்னால் நான் கெட்டினான்ட்டு. ஸோ பத்ரி வந்து என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 4-5 படங்கள் பத்ரி பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் இந்த ஒரு படம் வந்து அவருக்கு பண்ணுற டார்ச்சர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ் பத்ரி. இது வந்து ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் சினிமா ரிலீஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ரிலீஸ் போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஒரு நிறைய பஞ்சாயத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் காப்பாற்றிருக்கேன். எப்படி நாளைக்கும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை இருக்குது. இதே பேர் சொல்லிடுறான்னா காப்பாற்ற மாட்டான்னு இருக்க மாட்டான்ல. ஸோ காப்பாற்றிடுவோன்ற நம்பிக்கை. ஸோ தேங்க்ஸ் பத்ரி. நோ ஃபார்மாலிட்டிஸ் பிட்வீன் அஸ், பிகாஸ்
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் செஞ்ச ஒரு படம் தான் இது. நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட 2 பேர், ஒன்று பத்ரி, இன்னொன்று ஜெய். நடிக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கிராஃப் வரணும், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. சரி ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற போது யாரை வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு தெரியும் எங்கள் டீம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெய் வந்து நீ பண்ணுற மச்சான் நான் இருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கேன் மச்சான் அவனை நெக்ஸ்ட்டு பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா வா தைரியமாக பண்ணேன் அப்படின்னா. ஸோ அவன் கொடுத்த சப்போர்ட், பத்ரி கொடுத்த சப்போர்ட். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படின்னா, நான் எவ்வளோ மேக்ஸிமம் ஓசியில் மங்களம் பாட முடியும் பாடிட்டேன் இவங்க கிட்டலாம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்லி தான் வந்திருக்காங்க. ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், போஸ் வெங்கடனாக இருக்கட்டும், ரோபோ சங்கராக இருக்கட்டும், டேனியாக இருக்கட்டும், இளவரசு சாராக இருக்கட்டும், ஆர்டி சாராக இருக்கட்டும். இன்னைக்கு அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் லெவலுக்கும் இந்த படம் பண்ணுன்ற அவசியமே இல்லை. பட் பிச்சுமணிக்கு அவர் பயங்கர க்ளோஸ். பிச்சுமணி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ளே வந்தார். வந்த உடனே என்னுடைய ஜெல்லிங் எப்படி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா, அவர் இவ்வளோ இறங்கி பண்ணுன்ற அவசியமே இல்லை. இன்னொன்று அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மார்கழி மாதம் டிசம்பர் டைமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மிட் நைட் ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். குளிர் அப்படி அடிக்குது, பட் ஆனால் அதை பொருட்படுத்திக்கிட்டே பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக ஒரு படம் இவங்க எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் இருக்குது. குற்ற உணர்வு பெருசாக இருக்குது. ரோபோ, டேனி, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ், மாஸ்டராக இருக்கட்டும், ரெமியனாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படம் நிதின் சத்யாக்காக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து இதில் வந்து காசு பணம் அப்படின்றது இதில் ஒன்றுமே இல்லை. சரி உனக்காக நான் பண்ணுறேன்டான்னு பண்ணேன். இதுதான் தானாக எனக்காக சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதுதான் உண்மையான தேங்க்ஸ். இது வந்து ஃபார்மாலிட்டிக்கான ஒரு தேங்க்ஸ் இல்லை. மனோஜுல்லா சார்லாம் வந்து ஆடி சாரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து வரதே வந்து ஜி கிளாஸ் பென்ஸு. இதுக்கு நான் யோசித்தேன், ஐயோ டீசல் கன்வென்ஸ்லாம் கேட்டார்னா என்ன பண்ணுறது. அப்படியே போய் ஆடி சார் கிட்ட போய் நிற்கிற சார் எதாவது கேட்பார். சார் அவர் என் ஃப்ரெண்டு சார், அதெல்லாம் கேட்க மாட்டார் சார் அப்படின்னு. சரி சார் தேங்க்யூ சார் வெரி மச் சார் அப்படின்னு. ஸோ இந்த படம் அவர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதான் ஒரு நட்பால் சேர்ந்த ஒரு கூட்டம். இது வந்து இப்போ இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணிடுச்சு. அடுத்த நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு என்னை கொண்டு வந்துருச்சு. அதுக்கு நடிக்கிறத நிறுத்த மாட்டேன். அது ஒரு சைடில் இன்னுமே போகணும். இது இன்னொரு செட்டப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் ரிலீஸ்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு பிளான் பண்ணினோம். பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, சில பெரிய படங்கள் வந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பட் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்தோம். அக்டோபர் 26 ரிலீஸ் வச்சுருக்கோம். ஸோ நல்ல தரமான படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நடித்த அனைத்து நடிகர்களும், ஜெய், ரெபா, ரோபோ, டேனி, இளவரசி சார், ஜெயக்குமார் சார், போஸ் வெங்கட், எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. ஏன்னா இது நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நிறைய ப்ரொடியூசர்கள் அவரோட கண்டிஷன்ஸ்க்கு ஒரு படத்தை முடிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஒரு டப்பிங் வரைக்கும் போனாலும் சில ஆர்டிஸ்ட் வந்து, நான் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சது தான் பண்ண முடியும் அப்படின்ற போது, இன்றைக்கி வரைக்கும் இவங்க யாருமே என்கிட்ட வந்து ஒரு பெண்ணை கூட கேட்டதில்லை. வந்துச்சுன்னா வருதுலாம் போனால் போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி படத்தை முடிச்சு நான் காப்பி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பண்ணும்போது, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்ட பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. பயம், ஏன்னா என்னை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கிற சுரேஷ் சார், நீ பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது, பட் பயங்கர ப்ரெஷர் ஆச்சு, உனக்கு இது தேவையா அப்படின்னாரு. இல்லை நான் எப்படியாச்சும் ஒரு அடுத்த லெவலில் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுல ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ரேகாவுக்கும் தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குறிப்பாக வந்து எங்கள் அண்ணன் பிச்சுமணி டைரக்டரை பற்றி தனியாக சொல்லணும். ஏன்னா வேணாமா இல்லை, பிச்சுமணி வந்து நான் வந்து ஏன் இந்த படம் நான் பண்ணணும், ஜருகண்டின்ற ஒரு படம் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு தரமான ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்களே அப்படின்போது, வெங்கட் பிரபு டீமில் நான் சென்னை 28 Part 1 பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக வந்து கோ டைரக்டராக வந்து இன்னைக்கு வெங்கட் பிரபுக்கு ஒரு பக்கபலமாக இருந்த ஒருத்தர் தான் பிச்சுமணி.
மங்காத்தாலேருந்து ஹி ஹஸ் பீன் அ கோ டைரக்டர். ஸோ எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபு இப்படி வேலை செய்வார்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபுல் வேலை நடக்குது அப்படின்னா வந்து பிச்சுமணி எங்கள் கூட இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதனால் பிச்சுமணி இந்த படம் நல்லா பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு படம் வந்திருக்கு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரே ஒரு பவர் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பைரசி கண்டிஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற ரிவ்யூஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன். தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்த அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். ஜர்கண்டி இந்த படத்துக்காக நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படின்றத விட நிறைய உழைச்சிருக்கோம். உழைப்பு வீண் போகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு பெரிய அடையாளம் தேவைப்படும். அண்ணன் கேட்ட மாதிரி மறுபடியும் பத்திரிகையாளர் நண்பர் நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை இந்த படத்துக்காக காட்டுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.